ஹாய் வியூவர்ஸ், பவித்ரா சீரியல் இன்னைக்கு போய் சொல்றது அப்படின்னு பார்க்கறாங்க. பேப்ஸ் பார்த்தா ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா பேப்ஸை வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப தலைவராக நடத்தும்போது அதை பொறுத்துக்க முடியாம பேப்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி வந்து இது மாதிரி ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. அதாவது குழந்தைய பார்க்கக்கூடிய இந்த வேலையில வந்து நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. இனியோட இந்த வேலையில இருந்து நின்றுலாம் சொல்லிட்டு பேப்ஸ் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதே தருணத்துல நம்ம மினியோட தாத்தா பாத்தீங்கன்னா வந்து மினி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலேஜ்க்கு வராரு. காலேஜ்க்கு வந்துட்டு மினி கிட்ட வந்து மினியோட தாத்தா என்ன சொல்றாருன்னா, மினி நீ நேம் சேஞ்ச் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். நீ வந்து நேம் சேஞ்ச் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு மினியோட தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து மினி சொல்லும்போது மினி பாத்தீங்கன்னா மறுக்கிறாங்க. இல்ல தாத்தா, நான் வந்து கண்டிப்பா வந்து நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ரொம்ப பிடிவாதனா அந்த முடிவை கேட்டுட்டு மினியோட தாத்தா பாத்தீங்கன்னா கடைசி என்ன சொல்றாருன்னா, சரி மினி, நீ வந்து உன்னுடைய முடிவுல வந்து நீ ரொம்ப பிடிவாதமா இருக்கல, சரி நான் வந்து என்னோட முடிவை நான் சொல்றேன். நீ வந்து நேம் சேஞ்ச் பண்ண போறேன்னா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட பேச்சை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் உங்களுக்கு வந்து தாத்தா கிடையாது, நீ எனக்கு பேச்சு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமா வந்து அவர் சொல்லும்போது அந்த பேச்சு கேட்டு மினி பாத்தீங்கன்னா மனசுடைஞ்சு போறாங்க. மின்னி தனது தாத்தாவுடைய பேச்சு கேட்ட பிறகு அவங்க வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அப்போ மின்னிக்கு எதிரே வந்து பிச்சும் பீச்சும் பேசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இருந்தாலும் வந்து பீச்சோட லைஃப்ல வந்து நம்ம இன்டர்ஃபியர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு நம்ம அமைதியா இருக்காங்க. மினியோடைய அந்த கவலையான முகத்தை பார்த்துட்டு காலேஜ் ரூமே வந்து மினி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மின்னிக்கும் காலேஜ் ரூமுக்கும் இடையே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் ரூமே வந்து வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம மினி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, மினி உன்னுடைய ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப போரிங்கா இருக்குன்னு சொல்லும் போது மினி பாத்தீங்கன்னா வந்து காலேஜ் ரூம் மேல வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க. மினி வந்து பேப்ஸ் கிட்ட வந்து குழப்பறாங்க. பேப்ஸ் என்ன பார்த்தா அவன் போரிங் சொல்லிட்டான். பேப்ஸ் என்னுடைய ஹேர் ஸ்டைலும் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப போரிங்கா இருக்காமே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பேப்ஸ் வந்து மினி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மினி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து அது மாதிரி சொல்றாங்களா, நீ கவலைப்படாத, இப்பயே வந்து நம்ம கடைக்கு போயிட்டு உனக்கு வந்து நல்லா ட்ரெஸ் எடுத்து சொல்லலாம்னு சொல்லும்போது மினி பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுட்டு பேப்ஸ் கிட்ட வந்து எனக்கு புது துணியெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. மினிக்கு புது துணி எடுத்து கொடுப்பாங்களா பேப்ஸ். மினி பேப்ஸோடைய வாழ்க்கையில வந்து அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்லாம் நான் சொல்றேன். இது மாதிரி பவித்ரா சீரியலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம கேடிவி என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு